வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சந்தைகள் போன வாரம் பார்த்தோம்னாக்கா நமது சந்தைகள் மட்டுமல்லாமல் எமர்ஜிங் மார்க்கெட்லேயே எல்லா அசட்ஸ்லேயும் வந்து ஒரு வீழ்ச்சியை காண முடிந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம்னாக்க ஒரு ஒரு ஃபீல் ஜிட்ரி, மெயினாக அந்த யூஎஸ் டேரிஃப்னாலையும் நம்மளுடைய டிசிஎஸ் Q1 ரிசல்ட்ஸு மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு வராததும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். நிஃப்டி வந்து இரண்டாவது தொடர் வாரமாக ஒரு 1.22% விழுந்து 25,150 முடிவடைந்திருக்கிறது. அதாவது 20-day மூவிங் ஆவரேஜுக்கு கீழே முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். அதுபோல் மிட் அண்ட் ஸ்மால் காப் பார்த்தோம்னாக்க ஒரு 1.74 and 1.42% விழுந்திருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் ஓவரால் ப்ராட் பேஸ்டு செல்லிங்கை மார்க்கெட்டில் காண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். எஃப்ஐஐ பார்த்தோம்னா 4,511 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 8,291 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ மெயினாக டாப் செக்டார்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போன வாரத்தில் பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா ரெண்டுத்துக்குமே நல்ல நியூஸ். அதனால தான் ரெண்டுமே பெட்டராக இருந்ததுன்னு சொல்லலாம். அதேமாதிரி ஸ்டாக்ஸில் வந்து பெட்டராக மூவ் ஆன பங்குகள்னு பார்த்தோம்னாக்க ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர் 24% ஏறி இருக்குது ஒரே வாரத்தில். கிளென்மார்க்கு 19% ஆஃப்டர் தேர் த ட்ரேடு நெகோசியேஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு கம்பெனி எடுத்ததில். தென் ஆக்மே சோலார் அது பார்த்தோன்னா 18.4% அதிகரித்துள்ளதுன்னு சொல்லலாம். வீழ்ச்சி அடைந்ததில் பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது விழுந்திருக்கு. அதேமாரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸ்லாம் வந்து விழுந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தோன்னாக்க அந்த ஜெயண்ட் ஸ்ட்ரீட்டினுடைய இம்பேக்டுக்கு அப்புறம் இது எல்லாமே பெருசாக விழுந்திருக்கு. மெயினாக நம்மளுடைய என்எஸ்சி வந்து அன்லிஸ்டட் ஸ்டாக்கே பார்த்திங்கன்னா ஒரு 400-500 ரூபாய் போன வாரம் ஒன்றியே விழுந்திருக்கு. அதனால் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் வாங்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா அதுக்கு மெயின் உதாரணமே நம்ம இந்த HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அது வந்து எப்படி இருந்ததுன்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அது வந்து 52 வீக் ஹை வந்து 1,598 ரூபா, இஷ்யூ வந்தது 740 ரூபா. அதனால் நிறைய பேர் வந்து இந்த அன்லிஸ்டடில் வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கீங்க, அது பண்ணாதீங்க. எது இருக்கோ அதை பண்ணலாம், இல்லாத போய் பண்ணுறது வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பது நல்லது. மேலும் ட்ரம்ப்பினுடைய இன்டென்சிஃபைட் ட்ரேட் வார்னால ஒரு த்ரெட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு 30% டேரிஃப் ஆன் ஈஸ்ட் யூரோப் யூனியன் தென் மெக்சிகன் ரெண்டுத்துக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 மார்க்கெட்டில் குளோபலாக ஒரு ஜிட்ரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும் வர வாரத்தில். அதேமாரி ஆகஸ்ட் 1 அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா காப்பருக்கும் ஏதோ சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு விப்ஸாக ஒரு கிராஸாகவே அவருடைய விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது இது வந்து நாட் ஆன் எக்கானமிக்காக இல்லை, அவங்களுடைய இண்டிவிஜுவல் வெல்த் கிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸை வந்து சில பர்டிகுலர் ஆளுங்களுக்கு வந்து சாதகமாக பண்ணுவது போலையும் தெரிகிறது என்று சொல்லலாம். மேலும் வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதில் எல்லாருக்கும் ஒரு பெரிய பதப்பதற்றுடன் இருக்கிறது. ஏன்னா இந்த Q1 ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லையா, அதில் செவரல் ப்ளூ சிப் கம்பெனிஸுடைய ரிசல்ட்ஸ் வர வாரத்தில் வர இருக்கிறது. அதுபோல் யூஎஸ் இந்தியா ட்ரேட் டாக்ஸு மெயினாக பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்கிறாங்கனாக்க இந்த யூஎஸ் இந்தியா டேரிஃப் வந்து மேபி பிலோ 20% இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு. அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சென்டிமெண்ட் வந்து ஒரு மாதிரி பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி மேக்ரோ டேட்டா, ஸோ இவையெல்லாம் தான் வரும் வாரம் மார்க்கெட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு காரணிகளாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதில் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா சிபிஐ அண்ட் WPI டேட்டா யூஎஸ், இந்தியா அண்ட் யூரோப் இது 3 இருக்குது. ஸோ மார்க்கெட்டினுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பார்த்திங்கனாக்க ரேஞ்ச் பவுண்ட் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ட்ரேடிங் ஆக்டிவிட்டி கண்டினியூ ஆகுமா இல்லை வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் பெட்டர் ஆகுமா என்பதை கடைசியில் க்ளோசிங் ரிமார்க்ஸில் பார்க்கலாம். மெயினாக குளோபல் மார்க்கெட் ட்ரெண்ட்லேருந்து பார்த்தோம்னாக்க நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகள் ஒரு ஷிஃப்ட்டை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது என்றும் நாம் சொல்லலாம். ஏன்னா இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தோம்னாக்க மெயினாக அதாவது ட்ரிவன் பை நம்மளுடைய டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். சச்சஸ் ஹெல்த் ஆஃப் நம்மளுடைய எக்கானமிக்
indicators, then corporate events, then government policies and decisions. ஸோ இதுதான் வந்து மேஜர் ஃபேக்டராக இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அது தவிர பார்த்தோன்னா நம்மளுடைய எஸ்ஐபி இன்ஃப்ளோ லாஸ்ட் மந்த் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க க்ரோயிங் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் மந்த் ஆன் மந்த் அதிகரித்து கொண்டு இருப்பதை இது குறிக்குதுன்னு சொல்லலாம். மேலும் நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாவும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் அந்தளவுக்கு பெரிய ஜிட்ரி இந்தியன் பங்குச்சந்தையில் வராது என்பதையும் நான் பார்க்கலாம். மேலும் போன வாரத்தில் இன்னொரு ஒரு முக்கிய ஈவெண்ட் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்க த டிஃபென்ஸ் ஆஃப் ஷார்ட் செல்லர்ஸ், அதாவது அந்த வைஸ்ராய் அகென்ஸ்ட் வேதாந்தா அஃபேர் பார்த்தோம்னாக்க கரண்ட்டாக எல்லா இடத்துலையும் பேசப்படுகிறது. ஸோ மெயினாக இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய நியூஸு சேம் சிமிலாரிட்டி லைக் இடன்பர்க் வைசஸ் அதானி அது போலவே இதுவும் இருக்குது என்று சொல்லலாம். ஸோ போத் கேசஸ் ஆர் சிமிலர். அதுமாரி போத் கேசஸ்லையும் பார்த்திங்கனாக்க ஒரு ஓவர்சீஸ் என்டைட்டி தான் வந்து ஷார்ட் செல் பண்ணியிருக்காங்க, வெல் நோன் குரூப்பு. ஸோ அதனால் இதனுடைய இம்பேக்டும் சந்தைகளில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்தது. வரும் வாரத்தில் இதில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் பிட்காயின் பார்த்திங்கனாக்க ஒரு மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் நியூ ஹை தொற்றுருக்கு. அது வந்து இட் இஸ் இன்டைரக்ட்லி ரிஃப்ளெக்டிங் ஆன் த ஈக்விட்டி மார்க்கெட்டில் உள்ள ஸ்டாக்ஸுக்கும். ஏன்னா அதை தான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் மார்ஜினாக கொடுக்குறாங்க. அதுபோல் என்எஸ்சி பிஎஸ்சி ஷேர் ஸ்லம்ப் ட்ரேடிங் வால்யூம்ஸ் அதனால் அதிகமாகவே வீழ்ச்சி அடைந்தது தான் அதனுடைய ப்ரைஸஸும் இறங்கினதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அடுத்து துறைகளை பார்த்தோம்னாக்க டிஃபென்ஸ் செக்டார் வந்து ஃபர்தர் ஆக்டிவிட்டி இருக்கிறது. அதுபோல் ஆயில் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஓஇஎம், ஏன்னா க்ரூட் ஆயில் ஃபர்தர் இறங்கும் ஸ்டெபிலிட்டி இருக்குங்கிறதுனால ஓஇஎம்மில் வந்து மூவ்மெண்ட் இருக்குது. தென் ஐடியில் வந்து வாலட்டைல்டோட மூவ்மெண்ட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் நேற்று தினம் கூறியது போல் சுகர் ஸ்டாக்ஸில் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட், ஏன்னா ட்ரம்ப் வந்து அதர் கண்ட்ரீஸுக்கு டேரிஃப் அதிகரிச்சிருக்கிறதுனால இந்திய சுகர் ஸ்டாக்ஸுக்கு வந்து ஒரு பொனான்சா டைம் பீயிங், அதனால் மொமெண்டம் இருக்கும். அதுமாதிரி எஃப்எம்சிஜி பார்த்திங்கனாக்க ஒரு பாசிட்டிவ் மான்சூன், தென் ஸ்ட்ராங் குவார்டர்லி பிஸ்னஸ் இன்புட்ஸ், அதனால் எஃப்எம்சிஜிலையும் இந்த வாரமும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் பேங்கிங் செக்டாரை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஆர்பிஐனுடைய இன்புட் ப்ளஸ் கம்ப்ளீட் எஃப்ஐனுடைய ஆக்டிவிட்டீஸை பொறுத்து அதற்கு தகுந்தாற்போல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த எஸ்ஐபி ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆல் த ஏஎம்சி கம்பெனிஸில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோன்னா நிஃப்டி வந்து டெக்னிக்கலாக பார்த்தோன்னா ஃபார்ம்டு பேரிஷ் கேண்டில் ஆன் டெய்லி அண்ட் வீக்லியில் இருக்குங்க. அதனால் லோவர் டாப் லோவர் பாட்டம், அது வந்து பிலோ 25,200க்கு கீழே பார்த்தோன்னா 25,050 மற்றும் 24,900 என்ற புள்ளிகளை டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் மேலே பார்த்தோன்னா 25,300 25,450 ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் க்ளோசிங் ரிமார்க்ஸ், வாலட்டிலிட்டி ட்ரிவன் பை ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் வந்து இந்த வாரமும் கண்டினியூ ஆகும், செக்டார் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட்டும் இந்த வாரமும் கண்டினியூ ஆகும். அதுபோல் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கனாக்க இப்போ வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ப்ளஸ் ட்ரேட் டேரிஃப் வித் இண்டோ யூஎஸ் வந்து பாசிட்டிவ், அதனால் மார்க்கெட் வந்து மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக பிரகாசமாக இருக்கும். 70% பை ஆன் செல், 30% செல் ஆன் பை. ஸோ அதனால் வாலட்டிலிட்டி வித் ரேஞ்ச் பவுண்ட் ஆக்டிவிட்டி, ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.